Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச்சை பற்றி தான் பார்க்க போறோம். SEO பொறுத்த வரைக்கும் கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாபே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு வெப்சைட்டை கொடுத்துட்டு அதில் இருக்கிற சர்வீசஸையோ இல்லைனா ப்ராடக்ட்டையோ நீங்கள் ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த கீவேர்ட் ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டை சூஸ் பண்ணி அதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்க்கான லீட்ஸை நீங்கள் ஆர்கானிக்காக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச்சை நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 100% சக்ஸஸை வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக அப்கமிங்ஸ் வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எல்லா சர்ச் இன்ஜினோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா யூஸரோட சர்ச் கொரிக்கு ரெலவெண்ட்டான ரிசல்ட்ஸை அவங்களுக்கு காட்டணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் உங்களுடைய சர்வீசஸையோ இல்லைனா ப்ராடக்ட்டையோ நீங்கள் யூஸரோட சர்ச் கொரிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆர்கானிக்காக லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எடுத்த உடனே ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கீவேர்டை சர்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கான இன்டென்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச்சை நான் 5 ஸ்டெப்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் சர்ச் இன்டென்ட், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் SEOக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் சீட் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து டைப் ஆஃப் கீவேர்ட் ரிசர்ச் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் கீவேர்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் சர்ச் இன்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். டைப் ஆஃப் சர்ச் இன்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 டைப் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்பை எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸரோட சர்ச் பிஹேவியரை வச்சு தான் இதை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷனல் இன்டென்ட், தேர்ட் ஒன் டிரான்சாக்ஷனல் இன்டென்ட், ஃபோர்த் ஒன் கமர்ஷியல் இன்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு யூசர் அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி சர்ச் இன்ஜினில் அவங்களுடைய சர்ச் கொரியை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை தேடி இங்கே வருவாங்க. ஸோ அவங்களுடைய சர்ச் ஃப்ரேசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹவு, வாட், ஹூ, ஒய், டுட்டோரியல்ஸ், கைட் இந்த மாதிரியான வேர்டை வந்து அவங்களுடைய சர்ச் கொரியில் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்ஸ், ஹவு டு ஆப்டிமைஸ் வெப் பேஜஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடுறேன். ஸோ இங்கே என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா நான் என்னோட கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நான் இங்கே தேட வந்திருக்கேன். இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்ஸ் இன் தமிழ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கான சர்ச் கொரியா இருக்குது. ஸோ அதனால தான் இது எல்லாமே இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நேவிகேஷனல் இன்டென்ட். ஸோ இந்த இன்டென்ட் இருக்கிற யூஸரோட சர்ச் கொரி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ப்ராடக்ட்டை வந்து தேடுவாங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் பிராண்டை தேடுவாங்க, இல்லைனா பர்டிகுலர் பிராண்டோட சர்வீசஸை தேடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி எந்த பிராண்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு தான் அதில் அவங்களுடைய சர்வீசஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்பிள் மேக்புக் ப்ரோ அப்படின்னு தேடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்பிள் மேக்புக் ப்ரோக்கான ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வருது. ஏன்னா அவங்களுடைய சர்ச் இன்டென்ட் மேக்புக் ப்ரோ தான். ஸோ இந்த மாதிரியான சர்ச் ஃப்ரேசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷனல் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேடுற ப்ராடக்ட்டுக்கான ரெலவெண்ட்டான ரிசல்ட்ஸை சர்ச் இன்ஜின் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே அவங்கள ஈஸியாக அவங்க தேடுற பிராண்டோட ரிசல்ட்ஸ் பேஜுக்கு நேவிகேட் பண்ணிட்டு போகும். ஸோ இதே மாதிரி சர்வீசஸ் நேமும் அவங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நேவிகேஷனல் இன்டென்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து டிரான்சாக்ஷனல் இன்டென்ட். ஸோ டிரான்சாக்ஷனல் இன்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸரோட சர்ச் கொரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி அவங்க ஏதாச்சும் ஒன்று பை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கே அது சீப்பாக கிடைக்கும், அதோட ப்ரைஸ் என்ன, எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதுக்கு ஏதாச்சும் கூப்பன் இருக்கா, அந்த மாதிரியான ஒரு சர்ச் ஃப்ரேஸை வந்து அவங்க சர்ச் இன்ஜினில் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பை, கூப்பன், ஆர்டர், சீப், ப்ரைஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய சர்ச் கொரியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் மேக்புக் ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு தேடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சர்ச் கொரிக்கு தகுந்த மாதிரி இங்கே ரிசல்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்னால் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட இன்டென்ட் வந்து கண்டிப்பாக ஆப்பிள் மேக்புக் ப்ரோ வாங்க போகிறேன், அதை நான் சர்ச் இன்ஜினில் தேடுறேன். ஸோ இதுதான் என்னோட இன்டென்ட். ஸோ இதுக்கான கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வெப்சைட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட இன்டென்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டிரான்சாக்ஷனல் இன்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கமர்ஷியல் இன்டென்ட். ஸோ இங்கே யூஸரோட இன்டென்ட் என்ன அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை தேடுவாங்க, அதை பற்றின ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் கம்பேரிஷன் மாதிரியான ஒரு இன்டென்ட்டோட அங்கே வருவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன் 2020 அப்படின்ற ஒரு கம்பேரிஷனுக்குள்ள வருவாங்க. இங்க அவங்களுடைய சர்ச் கொரியில பெஸ்ட், டாப், ரிவ்யூ இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து அவங்களுடைய சர்ச் ஃப்ரேசஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் அண்டர் 5000 rupees. ஸோ இந்த சர்ச் கொரியில அவங்க நிறைய ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் இதை கமர்ஷியல் இன்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு சர்ச் இன்டென்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை லைவாக ஒர்க் பண்ணும்போது நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஒன்ஸ் நம்ம ப்ராப்பர் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.